Hello everyone, welcome back to my channel Recipesbysuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான டொமேட்டோ சூப். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில நான் 3 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்றேன். பொடியா நறுக்கிய பூண்டு கொஞ்சம், 1 இன்ச் இஞ்சியை நான் பொடியா நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 10 மிளகு, இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் டைஸ் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் அரைவாசி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீதி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா கலர்லாம் மாறி நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1/4 கப் பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலர் கொடுக்கும் ரெசிபிக்கு. அடுத்து 1/4 கப் கேரட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா குக் பண்ணிக்கலாம். 3 to 5 நிமிஷம் ஆகும் அது குக்காக. ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து 4 நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா சிவப்பாக இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் சுகர். சர்க்கரை ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப் கிடைக்கும். அதனால் இதை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து சூப் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மெஷியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். தக்காளி சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கிடைக்கும். அதனால் அது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஓரளவுக்கு தான் லிக்விடாக இருக்குது. அடுத்து நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விடுங்க, சீக்கிரம் வடிகட்டிடும். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க குவான்டிட்டி வந்து தாராளமாக 6 to 8 பேர் வரைக்கும் குடிக்கலாம். நான் நல்லா அரைச்சிட்டேன், அதனால் எனக்கு வந்து வெறும் கொட்டை மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 to 3 கப் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். அடுத்து இதில் தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சூப் திக்காகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், பட் நம்ம கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும் இந்த ஸ்டெப் பண்ணால். இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு 2 to 3 minutes தான், அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண வேண்டாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்கிறப்ப மிளகு போட்டு தான் அரைச்சிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி சூப் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த சூப்பை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற எட்ஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து சூப்பில் போட்டு குடிக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் க்யூப்ஸை கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து இதை நம்ம பட்டரில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் 2 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை
எல்லா பீசஸ்லேயும் நம்ம பட்டர் பர மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பிரெட் இப்போது சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்க தக்காளி சூப்பை நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாக பரிமாறுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கொத்தமல்லி தழை இல்லைனா பார்சலை வச்சு பரிமாறுங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் ரெசிபியை கண்டிப்பாக இந்த மான்சூன் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சூப், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta.